மகாபலி தான் விஷ்ணு. அவரு விஷ்ணுவோட பக்தருங்கிறனால அந்த பேர் எடுத்து வைக்கல. ஹி ஹிம்செல்ஃப் இஸ் விஷ்ணு. விஷ்ணு இஸ் ஏ ரூலர் காட். இங்க வந்து ஒரு அரசனாக இருந்து மக்களுக்கு நிறைய நல்லது செஞ்சனால ஒரு கடவுளாக மாறின ஒரு நபர். மகள்கள் அம்மாவை புறக்கணிக்கிற விதமா தமிழ் மொழியை தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இதெல்லாமே புறக்கணிக்குது. இவ்வளவுதான் விஷயம். மேபி வந்து ஒருவேளை நம்மளுடைய தாய் அழகாக இல்லை என்று இவர்களுக்கு என்னமோ தெரியல. அந்த விஷ்ணுவுடைய அவதாரமா, அதாவது விஷ்ணுவுடைய நட்சத்திரம் தான் திருவோண நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரம்ங்கிறது சிவனுடையது. திரு ஆதி ஓரை திருவாதிரை நட்சத்திரம் சிவனுக்கானது, திருவோண நட்சத்திரம் விஷ்ணுக்கானது. திருவோண நட்சத்திரம்னா என்னது? சான்ஸ்கிரிட்ட யாரு மதத்தோட தொடர்பு படுத்தினாங்களோ அவங்க தான் இங்க இருந்த தமிழ் மொழியையும் மதத்திலிருந்து அப்புறப்படுத்துறதுக்கான வேலையை பண்ணாங்க. இல்லைன்னு சொன்னீங்கன்னா சிதம்பரம் கோயில்ல நீ தமிழ்ல பாட விடு. வருண் டாக்ஸ்ல அனைவருக்கும் ஓணம் ஆசம்சைகள். ஏதாவது தப்பா சொல்லுங்கன்னா மன்னிச்சுக்கோங்க, எனக்கு மலையாளம் தெரியாது. தெரிஞ்ச 2 வார்த்தையை வந்து சொல்லிடலாம். ஓணம் குறித்து பறைய வல்லிய சுந்தரன் பாரிசாலன வெல்கம் செய்யும். ஓமனக்குட்டி உங்களுக்கு தெரியுமா மலையாளம்? ப்ரோ உங்களை வள்ளிய சுந்தரன் சொல்லிட்டு ப்ரோ அப்படின்னா எனக்கு என்னன்னே தெரியாது ப்ரோ. ஏதோ நல்ல பையன் அப்படின்னு நினைக்கிறேன் நானு. சரி, ஏதோ கேட்கறதுக்கு மங்களகரமா தான் இருக்கு. இல்ல இன்னைக்கு ஓணம் பத்தி பேசணும்னு 4 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நான் அதை பத்தி ஏங்க சிரிக்கிறீங்க? இல்ல என் கூட படிக்கும்போது காலேஜ்ல SRMல படிக்கும்போது ஒரு மலையாளி ஃப்ரெண்ட் இருந்தான். அவன் வந்து திருநெல்வேலி இந்த பகுதி தான், ஆனா வந்து அவன் மலையாளி. அவன் வந்து என்கிட்ட சொல்லுவான், நம்ம ஏதாவது இயல்பா பேசிக்கும் போது அன்னைக்கு ஒரு நாள் வந்துட்டு இந்த வானவெடி அப்படின்னு சொல்லி ஏதோ பேசிட்டு இருந்தோம். வானவெடின்னு பேசும்போது அவன் மட்டும் ஏதோ நக்கலா சிரிச்சிட்டு இருந்தான். ஏன்டா வானவெடின்னு பேசினா சிரிக்கிற அப்படின்னா அதுக்கு அவன் ஒரு மீனிங் சொன்னான். அது உண்மையாவே வானவெடி நான் பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒன்னும் புரியல. என்னடா வான அளவுக்கு அப்புறம் வெடிப்பீங்க அப்படின்னு புரியல, அதுக்கு என்ன மீனிங்னு. ஆனா சொன்னான், அவன் சொல்லி சிரிச்சிட்டு இருந்தான். அதை நினைச்சு பார்த்தேன், நம்ம இதுல நம்ம வேற எதுக்காக பயன்படுத்துற ஒரு சொல்ல வந்து அவங்க வேற ஏதோ ஒரு இதுக்காக பயன்படுத்திட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. கிளாப்ப வந்து ஒரு ஊர்ல வேற வேற மாதிரி சொல்லுவாங்க. அது குறித்து சிரிப்பா வந்துச்சு. ஒரு ஊர்ல போயிட்டு நான் வந்து இனிப்பு வகைகள் அதுக்கு நீங்க சொன்ன அதே தான் வானவெடிக்கும் அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னு அவன் கிட்ட சொன்னான். அது உண்மையா விட்டுலாம். ஓகே ரைட். 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சினிமாக்காக ஆய்வு பண்ணிட்டு இருந்தாருங்க. அவர் ஆய்வு பண்றதுக்கு போய் என்கிட்ட வந்து சொன்னது, நான் தமிழ்லாம் நம்ம பேசியிருக்கப்போ என்கிட்ட வந்து என்ன உங்க பண்டிகை தான் இன்னைக்கு கொண்டாடலையா அப்படின்னு கேட்டான். நான் என்ன நக்கல, என்ன ஓணம் எங்க பண்டிகையா, ஓணம் தமிழர் பண்டிகை தான் அப்படின்னு சொன்னா எனக்கு அவனுக்கு ஒரு பெரிய ஆர்குமெண்ட் நடந்துச்சு. பட் he showed me a lot of facts. அதுக்கப்புறம் நான் தேடி படிச்சதுல ஓகே அப்படிதான் இருக்கும் போலங்கிற ஒரு சந்தேகம் இருந்துச்சு. சொன்னா உங்ககிட்ட இதுக்கு முன்னாடி டீடைல்ஸ் எல்லாம் கேட்கல, இதை பத்தி பேசலாமா கேட்டா பேசலான்ட்டீங்க. சோ இங்க எதுவுமே கருத்தை நிறுவ வந்து முயற்சிக்கல. பட் ஓணம் தமிழர்களின் பண்டிகையா? பண்டைய கால தமிழர்கள் ஓணத்தை கொண்டாடி இருந்தாங்களா? கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட மரபு விட்டு அது போய் இப்ப கேரளாக்கு மட்டுமே உண்டான ஒரு பண்டிகையா மாறிடுச்சு. ஓணம் பண்டிகை அப்படிங்கிறது வந்து தமிழர்கள் கொண்டாடி இருக்காங்களான்னா ஆமா கொண்டாடி இருக்காங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கொண்டாடி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சங்க காலத்திலேயே ஓணம் என்பது கொண்டாடப்பட்டதுக்கு குறிப்பு இருக்கு. குறிப்பா யார் கொண்டாடி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பாண்டிய மன்னர்கள் 10 நாட்களுக்கு ஓணத்தை வந்து கொண்டாடியதுக்கு நமக்கு தகவல். ஒரு 10 நாள் கிட்ட கொண்டாடுவாங்க. 10 பாட்டுல ஒரு மாங்குடி மருதனார் அவருடைய பாடல் வந்து அந்த ஓணம் எப்படி கொண்டாடப்படுவாங்கிறத டீட்டெயில்டாவே அவரு அதுல பாடியிருக்காரு. அது 10 டேஸ்க்கு வந்து அந்த கொண்டாட்டம்ங்கிறது இருக்கு. பாண்டியர்கள் கொண்டாடி இருக்காங்க. அப்ப அந்த ஓணம் அப்படின்னா என்னன்னு முதல்ல பேசிக்கா புரிஞ்சுக்கணும். ஆவணி மாசம் வரக்கூடிய திருவோண நட்சத்திரம் தொடங்கக்கூடிய அந்த நாளை வந்து ஓணம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. எதற்கு கொண்டாடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது விஷ்ணுவுடைய பிறந்த நாள் அப்படிங்கிற அடிப்படையில தான், விஷ்ணுவுடைய பிறந்த நாள்ங்கிற அடிப்படையில தான் தமிழர்கள் ஓணத்தை கொண்டாடி இருக்காங்க. சரி, விஷ்ணு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி இதுக்கு குறிப்பு எங்க இருக்குன்னா அந்த பாடல்லையே வந்துருது. நம்ம விஷ்ணுவுடைய பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. இப்ப இங்க பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க நம்ம விஷ்ணுவுடைய பிறந்த நாள் அப்படிங்கிற அடிப்படையில ஓணம் கொண்டாடணும். ஆனா பிற்காலங்கள்ல நாளடைவுல என்ன பாத்தீங்கன்னா அந்த ஓணத்துடைய இந்த சிறப்பு கொஞ்சமா அதிகமா பயன்படாம குறைஞ்சு இன்னொன்னு இன்னைக்கும் தமிழ்நாட்டுடைய கன்னியாகுமரி மாவட்டங்கள் இன்னும் ஒரு சில மாவட்டங்கள்ல இந்த கேரளாக்கு பார்டர்ல இருக்கிற மாவட்டங்கள்ல அந்த இன்ஃபுளுன்ஸ் அப்படியே இருக்கனால ஓணம் வந்து இன்னைக்கு வரைக்குமே தமிழர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. தமிழர்கள் ஓணம் வீட்டுல கொண்டாடுறவங்களும் கொண்டாடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல அதிகமா வந்து தென் மாவட்டங்கள்லயும் அப்புறம் இந்த கேரளா பார்டர்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா கோயில்கள்லயுமே அப்படி இல்ல, தமிழ்நாடு முழுக்க இருக்க எல்லா கோயில்லையுமே ஓணம் வந்து கோயில் நிகழ்வா கொண்டாடப்படும். அதாவது பூஜை எல்லாம் அதுக்காக ஓணத்துக்கான பூஜை, அதுக்கான அந்த சாமி வழிபாடு, விஷ்ணு கோயில்லாம் ரொம்ப பிரசித்தி பட்டிருக்கும் அந்த ஓணம் அந்த செலிப்ரேஷன் டைம்ல. மக்கள் தான் கொண்டாடாம இங்க விட்டுட்டாங்க. அதான் தென் மாவட்டங்கள்ல இன்னும் மக்களும் ஒரு சில இடங்கள்ல கொண்டாடுறதாக தான் நமக்கு தகவல். யாரெல்லாம் ஓணம் உங்க வீட்டுல கொண்டாடக்கூடிய தமிழர்கள் இருந்தீங்க, தமிழ்நாட்டுல எந்தெந்த ஊர்ல எல்லாம் ஓணம் கொண்டாடுறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, தெரிஞ்சுக்கலாம். ஆனா கொண்டாடுறாங்கிறது ஒரு ஆவரேஜா நமக்கு தெரியுது.
அப்புறம் இந்த நம்ம வரலாறு சைட்ல இருந்து எடுத்து பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டு வரைக்குமே ஓணம் என்பது தமிழ்நாட்டிலையும் ஒரு மாதிரி பிரசித்தியா கொண்டாடப்பட்ட ஒரு விழாவாகத்தான் இருக்கு. என்னுடைய கணிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வைணவ சைவ இஷ்யூன்னு சொல்றாங்கல்ல, அந்த சண்டை எல்லாம் பெருசா போகல. அது வந்து ஒரு கிரியேட்டட் ப்ராப்ளம். அது இவங்களா உருவாக்கி கொண்ட ஒரு பிரச்சனை தான். ஏன்னா ஆன்மீகத்தை நன்றாக உணர்ந்த எல்லாருக்குமே தெரியும், சிவனும் விஷ்ணுவும் கிட்டத்தட்ட அவங்களோட ஐடியாலஜி இது எல்லாமே பிலாசபி எல்லாமே ஒண்ணுதான். அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்குள்ள எதிர்ப்பு பகைங்கிறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அது இல்லாம நீங்க தமிழ்நாட்டுடைய எல்லா விஷ்ணு கோயில்லையுமே லிங்கம் இருக்குது. இன்னும் இருக்கு. நீங்க வந்து நீங்க விஷ்ணுவோடைய அந்த படுத்த மாதிரி இருக்குல்ல, அந்த பாம்பு அந்த இதுல பாத்தீங்கன்னா அவரோட கை ஒரு பக்கம் பத்தி சிவலிங்கத்தை தான் தொழுதுட்டு இருக்கும், வழிபட்டு இருக்கும். அப்ப சிவன் தான் ஒரு மெயினான ஒரு காடா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இவங்க விஷ்ணு இவங்க எல்லாமே அது அப்படியே சைடா இருக்காங்க. இதுல ஏதோ ஒரு காலகட்டத்துல ஒரு குழப்பம் ஏற்பட்டு இவங்க ரைவல்ங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் யாராலோ உருவாக்கப்பட்டு அதுக்கு நடுவுல வந்து ஒரு குழப்பங்கள் மூலமாக சைவ வைணவ சண்டையாக மாறுது. அந்த சைவ வைணவ சண்டையுடைய நீட்சியில விஷ்ணுக்கான இந்த பிறந்த நாள் அப்படிங்கிறதுக்காக கொண்டாடப்படுற இந்த நிகழ்வு கால ஓட்டத்துல தமிழ்நாட்டுல விட்டு மறைஞ்சிருச்சு அப்படிங்கறதுதான் என்னுடைய பார்வை. நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் நான் சொல்றேன். சரிங்களா? அப்ப இதுல வந்து சரி விஷ்ணுவோடைய பிறந்த நாள்னு சொல்றீங்களே, இப்ப நிறைய மலையாளிஸ்க்கு வந்து என்னடா அது என்ன சொல்றாரு அப்படின்ட்டு. இன்ஃபேக்ட் இவங்க ஓணம் எப்படி கொண்டாடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, வாமனன் அப்படிங்கிற ஒரு அவதாரம், விஷ்ணுவோட அவதாரம். அந்த அவதாரம் அவதரித்த நாள் அப்படிங்கறதுலதான் அவங்க வந்து ஓணத்தை வந்து கடைபிடிக்கிறாங்க. சோ இங்கதான் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ட்விஸ்ட் ஹேப்பன்ட் அப்படிங்கிறது. ரெண்டும் ஒரே பண்டிகையா இருந்தது, அதோடைய பேஸ் ஸ்டோரி மாறும் பொழுது அது வேற மாதிரி மாறிடுச்சு அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த ஒரு கதை இருக்குல்ல ஓணம் அப்படிங்கிறதுக்கு மலையாளிகள் சொல்லக்கூடிய கதை, அந்த கதை எந்த அளவுக்கு சரியா இருக்கு, இல்ல அந்த கதை யாராலும் எழுதப்பட்டது அப்படிங்கிறத அந்த கதையிலேயே உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். பாத்தீங்கன்னா மகாபலி அப்படின்னு சொல்ற ஒரு அரசன், மகாபலி மன்னர். அந்த மகாபலி யாருன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லவர். அது பிரகலாதனுடைய பேரன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாமே புராணம். அந்த மகாபலிங்கிற மன்னர் ரொம்ப ஐரானிக்லி நீங்க விஷயத்த பாத்தீங்கன்னா, இந்த மகாபலிங்கிற பேர் யாரோட பேருனா விஷ்ணுவோட பேர் தான். சரி, விஷ்ணுவோடைய பேரே தான் மகாபலி அப்படிங்கிற ஒரு அரசன். இந்த மகாபலி மக்களுக்கு ரொம்ப நல்லது செய்யறாங்க. அவன் பாத்தீங்கன்னா அவன் மக்கள் எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறாங்க. எது போய் கேட்டாலும் அந்த மகாபலி செஞ்சிடறான். மக்களுக்கு வந்து ஒரு பிரச்சனைன்னு போய் நிக்கிறாங்க. இது கேக்குறதுக்கு நல்லா இருக்குல்ல, சூப்பரா. ஒரு அந்த மாதிரி ஒரு ரூலர் இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல இல்ல, பொதுவா அப்படி ஒருத்தர் இருந்தா என்ன நீங்க நினைப்பீங்க? பரவாயில்லையே நல்லா இருக்காரு அப்படின்னு. இப்ப நீங்க ஒரு கடவுள், நீங்க ஒரு இது, நீங்க என்ன நினைப்பீங்க? பரவாயில்ல மக்களுக்கு இவ்வளவு தொண்டு செய்யறானே, பரவாயில்ல நம்மள மேலே பக்தனா இருக்கான், இதா இருக்கான், நல்ல மக்களுக்கு எல்லாம் தொண்டு செய்யறான், வாழ்க வளமுடன் அப்படின்னு தானே சொல்ல தோணும். ஆனா பாருங்க, விஷ்ணுக்கு அதை சொல்ல தோணல. விஷ்ணுக்கு என்ன தெரியுதுன்னா, இவன் இவ்வளவு மக்களுக்கு நல்லது செய்வதால் அவனுக்கு அந்த தலைக்கணம் வந்து விட்டது, அவனுக்கு ஒரு ஹெட்வெயிட் வந்துருச்சு. அப்ப அதை நம்ம சரி செஞ்சாகணும். புரியுதா? நல்லது செஞ்சு அவனுக்கு ஒரு ஹெட்வெயிட் வந்துருச்சு, அதனால அந்த ஹெட்வெயிட் நம்ம சரி செய்யணும். இந்த நல்லது செய்யறதுலாம் இங்க முக்கியம் கிடையாது, அந்த ஹெட்வெயிட்ட சரி செஞ்சே ஆகணும் நம்ம. அப்ப நம்ம என்ன பண்றோம்? ஒரு பிராமண அவதாரம் எடுப்போம். வாமன அவதாரமா இல்ல ஒரு பிராமண அவதாரம். அந்த பிராமண அவதாரம் மலையாள ஸ்லாங்ல போயிட்டு இருக்கீங்க நீங்க. இல்ல அவங்க கதையை அப்படித்தானே சொல்ல முடியும். அப்ப டோட்டலா கதைய சொல்லுங்க. என் மனைவி கிட்ட இந்த மாதிரி நான் மலையாளத்துல சும்மா ஏதாவது சும்மா இந்த மாதிரி விளையாட்டு பேசுவேன். நீ பேசுறது தமிழ், இந்த மார்த்தாண்டக்கார மாதிரி பேசிட்டு மலையாளக்கார மாதிரி என்னன்னா சும்மா நமக்கு எல்லாம் தெரியும். எனக்கு வந்து தெரிஞ்சது ஆங்கிலம் தெரியும், தமிழ் தெரியும், அவ்வளவுதானே பேசுறது தெரியும். நம்ம சும்மா எல்லாமே எல்லா மொழியும் தெரியுங்கிற மாதிரி நடிக்கும்போது இந்த மாதிரி சில விஷயங்கள் பேச உண்டு. அப்ப நீங்க பேசுறது தமிழ் தான், மலையாள ஸ்லாங்ல நடுவுல ஒரு எண்ட ஓமன என்ன அப்படின்னு சொல்லி பேசிட்டா அது வந்து தமிழ் ஆயிராது அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் இருந்து கிளைத்த மொழி தான் மலையாளம், கடுப்பாய் கொள்ளுங்கள், அதான் உண்மை. அப்படி இருக்கும்பொழுது இல்ல அதான் உண்மை. அவங்க நிறைய மலையாளிகளுக்கு அது தெரியுது, அவங்க சேர நாட்டு மக்களாகத்தான் இன்னும் அவங்க நினைக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த சான்ஸ்கிரிட்டைஸ்டு ஐடியாலஜியை நோக்கி, ஐடென்டிட்டி நோக்கி நகர்றவங்களும் இருக்கிறாங்க. சோ அது விவாதத்துக்குரியது. இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹெட்வெயிட் வந்து அவருக்கு வந்துருச்சு. அப்ப இதை நம்ம சரி செஞ்சு ஒரு பாடம் புகட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாமன அவதாரம் அப்படின்னு சொல்லி ஒரு வாமன அவதாரம். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹைட் இல்லாத ரொம்ப குள்ளமா இருக்கக்கூடிய ஒரு பிராமின் சின்ன பையன். ஒரு சின்ன பையன். அவன் வந்து ஒரு துறவி போல, அதான் வந்து ஒரு என்ன துறவின்னு உங்களுக்கு புரியுதா? சோ அந்த பிராமின் ஒரு இது மாதிரி விட்டு ஒருவர் அது வந்துட்டு மகாபலி வந்து எல்லாமே நல்லது செஞ்சுட்டு இருக்கிறாரு, இதெல்லாம் பாக்குறாரு.
வந்துட்டு இப்படியே கொஞ்சம் அப்படியே அவரை பார்த்துட்டு ஒரு இலக்கணமா கொஞ்சம் ஒரு மாதிரி திமிரா அப்படியே பேசுறாரு. அவர் பேசிட்டு இதெல்லாம் எதுல இருக்குன்னா நீங்களே படம்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க. இந்த வாமன அவதாரத்துக்குலாம் படம்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. அந்த படங்கள் எல்லாம் பார்த்துட்டு அதுல வர காட்சிகள்லாம் வச்சு தான் சொல்றோம். ஏன்னா இது கதை என்பது எனக்கு தெரியும். சரி. சரியா? இது வந்து எழுதி வைக்கப்பட்ட ஒரு கதை. இது நடந்துச்சா அப்படிங்கறத இதோட சினாரியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்ப இந்த வாமன இவர் என்ன சொல்றாருன்னா, ஓ நீங்க இன்னும் இவ்வளவு நல்லது பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்க தான் இந்த நாட்டு மன்னரோ? சரி அப்படின்னு சொன்னோன்னே, சொல்லு தம்பி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி துறவி அதுன்னு சொல்ல, சரி தம்பி நீங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, எனக்கு ஒரு கொஞ்சம் லேண்ட் வேணும், எனக்கு கொஞ்சம் நிலம் வேணும் அப்படிங்கிறாரு. எவ்வளவு நிலம் உங்களுக்கு வேணும்? நம்ம கிட்ட எல்லாமே இருக்குது, எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொன்னேன். சரி சின்ன பையனா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்கும்போது, எனக்கு வந்து என்னோட 3 காலடி மண் இருந்தா நிலம் இருந்தா போதும், 3 காலடி மண் எனக்கு வேணும் அப்படிங்கிறாரு. பாக்குறாரு உருவத்துல ரொம்ப சின்ன பையனா இருக்காரு, ஒரு 13 14 வயசு பையன் மாதிரி இருக்கிறாரு. சரி சின்ன பையன் தானே, 3 கால் அடி மண்ணு தானே, சரிப்பா இந்த 3 கால் மண்ணு எடுத்துக்கோ கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நல்ல மனுஷன் கொடுத்துறேன்ட்டாரு. உடனே என்ன பண்றாரு, அப்படியே அவதாரம் எடுக்கிறாரு. அப்படியே பெருசாயிட்டே போறாரு சைஸ். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போயிடுறாரு. எந்த அளவுக்கு பெருசாயிட்டாருன்னா, அவரோட பாதம் ஒரு பாதம் இந்த உலகம், மற்றொரு பாதம் விண்லோகம், பூலோகம், அடுத்த பாதம் விண்லோகம். ஒரு கால் எடுத்து வைக்கிறாரு, அது வந்து பூலோகம். அடுத்த கால் எடுத்து வைக்கிறாரு, அது வந்து ஆகாய லோகம், அதான் விண்லோகம். 3வது காலை எங்க எடுத்து வைக்கிறதுன்னு கேட்கிறாரு. என் தலையில வை அப்படின்னு சொல்லி மன்னன் சொல்றாரு. அப்படிலாம் சொல்ல, என் தலையை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அவர், ஏன்னா அவதாரம் பெருசானே தெரிஞ்சிருச்சு அவருக்கு பெருமாள் தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அவர் தலையை வச்சு அமுக்குறாராம். அந்த மன்னன் வந்து மன்னோட மன்னா போயிட்டாரு. சோ யாராவது இனிமேல் உங்க வீட்டுல ஈகோ புட்டு அலைஞ்சா அந்த மன்னரை நசுக்கி கொன்னுறணும். அது நல்லது செஞ்சு உங்களுக்கு ஈகோ வந்தாலும் கொன்னுறணும். இதுதான் கதை. அவ்வளவுதான். இதுதான் கதை. ஆரம்பிச்சோட முடிஞ்சிச்சு. ஆமாங்க. இது வந்து நடந்திருக்கு. இது உண்மை. இப்படி சொன்னா பிஜேபி காரங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். இல்ல இது ஒரு கற்பனை கதை. இந்த கற்பனை கதை என்பது உண்மையை மறைப்பதற்கு நடுவில் யாரோ வந்து சொருகி இருக்கிறார்கள் என்று சொன்னால் உங்களுக்கு எரியும். சரி, இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். நம்ம எல்லா வீடியோலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தரப்பினரை வந்து பேசிடுறோம், ஒரு தரப்பினருக்கு எதிராக வந்து ஒரு கருத்து சொல்லிடுறோம், வருத்தப்படுறாங்க. இப்ப நான் கேட்கிறேன், ஏன் வாமன அவதாரம் இந்த குறிப்பிட்ட கம்யூனிட்டியில எடுக்கணும்? அவர் வேற ஏதாவது பையனை எடுத்துக்கலாம்ல. ஏன்னா மாபலி யார் போய் கேட்டாலும் கொடுக்குற ஆளுதான். சரி, அவர் இந்த கம்யூனிட்டில இருந்து வந்தாதான் கொடுப்போம்னு ஏதாவது இருக்கா? ரெண்டாவது, நல்லது செய்யற ஒரு மண்ணை வாழணும்னு நினைப்பாங்களா, அழியணும்னு நினைப்பாங்களா யாராவது? கடவுள் அவர் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாரு. கடவுள் மேல பக்தன் அவரு, விஷ்ணு பக்தர் தான் அவரு. அது ரெண்டு பிரகலாதனுடைய வம்சம் வந்தவர். பிரகலாதன் கதை உங்களுக்கு தெரியும், நரசிம்ம கதை. அவரோட பேரன். சோ தொடர்ச்சியா விஷ்ணுவை வந்து அதிகமா பூஜித்து, அதிகமா வாழ்த்தி, அதிகமா அவரை வணங்கி வாழக்கூடிய ஒரு மண்ணை மக்களுக்கும் நல்லதுதான் செய்யறான். அதனால அவனுக்கு ஒரு ஹெட்வைட் வந்துருச்சு. அந்த ஹெட்வைட்டை போகணுங்கிறதுக்காக விஷ்ணு வந்து அவதாரம் எடுத்து வந்து, அதுவும் ஒரு பிராமண அவதாரம் எடுத்து, அதுவும் அந்த மன்னனை வந்து தலையில அமுக்கி புத்திமதி சொல்லிட்டு போற மாதிரி இருந்தா வேற. இவ்வளவு அகங்காரம் கூடாதுன்னு சொல்றதுன்னா வேலை. அவர் அமுக்கிட்டே மண்ணோட மண்ணா அவர் போயிடுறாரு. மண்ணுக்குள் போடா மண்ணாதி மண்ணா அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதுக்கப்புறம் அவருக்கு வந்து உயிர் போன கணக்கு தான். அதுக்கப்புறம் திரும்ப வந்து மோட்சம் கொடுத்து இது பண்ணிட்டு வர அப்படிங்கிற ஒரு கதை. அதுவும் கதை தலையில அனுப்பிச்சு கொண்டு. சோ இது மாதிரி இதான் இந்த வரலாறு. அப்ப இந்த வாமன அவதாரம் அவதரித்த நாள் தான் இந்த ஓணம் அப்படிங்கிற கான்செப்ட்ல கொண்டுறாங்க. இதுல என்னன்னா, இது ஒரு கதையா, ஆனா அந்த கேரள மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களோட பிலீஃப் என்னன்னு, இது வந்து புராணம் சொல்லக்கூடிய கதை. ஓணத்துக்கு புராணம் சொல்லக்கூடிய கதை. இதை நீங்க மலையாளிகள் சில பேர் நம்பலாம், புராணம் சொல்லக்கூடிய கதை. ஆனா கேரள மக்கள்கிட்ட போய் நீங்க கேட்டீங்க அப்படின்னா, அவங்க கோலம் எல்லாம் போடுவாங்கல்ல, இந்த கோலம் எதுக்குங்க போறீங்க? பூக்கோலம் போடுவாங்க, இந்த மாதிரி விழாக்கள் நடத்துவாங்க, உணவுகள் இதெல்லாம் படைப்பாங்க, வாழை இலையில இதெல்லாம் யாருக்குங்க பண்றீங்க? யாரை வரவேற்கிறவங்க பண்றீங்கன்னா, அவங்க மகாபலி மன்னரை நாங்க வரவேற்கிறதுக்காக பண்றோம்பாங்க. என்னங்க நம்ம தீபாவளி கதை மாதிரி இருக்கு. புரியுதா? எவ்வளவு கான்ட்ரடிக்டா இருக்கு இந்த பண்டிகைக்குள்ள, எவ்வளவு குழப்பங்கள் இருக்குன்னு. நான் என்ன சொல்றேன், அந்த மகாபலி இருக்காருல்ல, அவர் வேற யாருமே கிடையாது, அவர் தான் விஷ்ணுவே. சரி, ஓகே. மகாபலி தான் விஷ்ணு. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, அவரு விஷ்ணுவோட பக்தருங்கிறனால அந்த பேர் எடுத்து வைக்கல. ஹி ஹிம்செல்ஃப் இஸ் விஷ்ணு. விஷ்ணு இஸ் ஏ ரூலர் காட். இங்க வந்து ஒரு அரசனாக இருந்து மக்களுக்கு நிறைய நல்லது செஞ்சனால ஒரு கடவுளாக மாறின ஒரு நபர் விஷ்ணு தான். அவரு விஷ்ணுவோட பிறந்த நாளைக்கு தான், அந்த மன்னனோட பிறந்த நாளைக்கு தான். ஏன்னா நல்லா கவனிங்க, இந்த வாமனர் அவதரித்த நாள் அன்று அந்த மன்னன் இறந்துடுறான். மக்கள் வந்து இந்த நாள் அன்னைக்கு எப்படி வந்து அந்த மன்னனை வரவேற்று கூப்பிட முடியும்? ஏன் இப்படி பண்ணி வச்சிருக்காங்க, ட்விஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க? ஒட்டுமொத்த இந்தியன் ஹிஸ்டரியுமே ட்விஸ்டட் ஹிஸ்டரி தான். கொஞ்சம் லாஜிக்கா யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்மைகள் தெரிய வரும்.
சோ மகாபலி மாபலி இது ரெண்டுமே அவரோட மகா சான்ஸ்கிரிட்டைஸ் தமிழ் மாபலி. சோ நம்மளோட மகாபலிபுரம் எல்லாமே அது மாமல்லபுரம் அது மகாபலிபுரம் இவங்க மாத்திட்டாங்க. சோ இது எல்லாமே இந்த மாபலி அப்படின்னா பெரிய பலி அப்படிங்கிறது அந்த கான்செப்ட். இது என்னன்னா விஷ்ணுவோடைய பெயர் தான் மாபலி. அந்த மாபலிங்கிற பேர்ல அவரு இந்த மண்ணை ஆண்ட ஒரு மாபெரும் அரசர், மக்களுக்கு நிறைய நன்மைகள் செய்த ஒரு நல்ல அரசர். அவரோட இமேஜ இந்த மக்கள் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் மறக்காம ஒரு காலத்துல அவரோட பிறந்த நாளை ஒரு விழாவாக கொண்டாடிட்டு இருந்திருக்காங்க. அவருக்கு அந்த விஷ்ணுவுடைய அவதாரமா, அதாவது விஷ்ணுவுடைய நட்சத்திரம் தான் திருவோண நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரம்ங்கிறது சிவனுடையது. திருவாதிரை நட்சத்திரம் சிவனுக்கானது, திருவோண நட்சத்திரம் விஷ்ணுக்கானது. திருவோண நட்சத்திரம்னா என்னது ப்ரோ? அது கான்ஸ்டலேஷன். நீங்க ஒரு நட்சத்திர கான்ஸ்டலேஷன் இருக்குல்ல, அந்த கான்ஸ்டலேஷன்ல நீங்க அந்த லைன் கிங் படம் பார்த்திருப்பீங்க. அதுல வந்து அவர் ஆன்செஸ்டர்ஸ் ஆர் சைனிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுல வந்து ஒரு சிங்கம் மாதிரி ஒரு வரைஞ்சு காட்டுவாங்கல்ல, அதே கான்செப்ட் தான் இங்க. நம்ம ஊர்ல நட்சத்திரங்கள் இருக்கு, நட்சத்திரங்களுக்கு ஒவ்வொரு வடிவங்கள் இருக்கு. நம்ம முன்னோர்களை ரொம்ப சிறந்த முன்னோர்களை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அவங்கள ஒரு கான்ஸ்டலேஷன்ல ஞாபகம் பண்ணிக்கிறது. அதே போல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருவாதிரை அப்படின்னா இந்த திருவாதிரை நட்சத்திரம் வேற ஒண்ணு, அந்த 3 ஸ்டார் ஒன்னா இருக்கிற மாதிரி ஓரியான் அப்படின்னு, அந்த ஓரியான் கான்ஸ்டலேஷன். அதே போல இது வந்து திருவோண நட்சத்திரம்ங்கிறது அது ஒரு கான்ஸ்டலேஷன். அதே போல கார்த்திகை நட்சத்திரம்ங்கிறது வந்து முருகனுக்கானது. முருகனுக்கு உகந்த ஒரு நட்சத்திரம், விஷ்ணுக்கு உகந்த ஒரு நட்சத்திரம். இவங்க எல்லாருமே நம்ம மக்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணி நம்ம மக்களை வாழ வைத்த அரசர்களாக இருந்து வழி நடத்திய, இறைவனாக இருந்து ஆன்மீக வழி நடத்திய தலைவர்கள் தான். ஸோ இவங்களை வந்து நம்ம மெமரபிளா வச்சுக்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு ஸ்டார் கான்ஸ்டலேஷனை வச்சு அதன் மூலமா அவங்களுக்கு அந்த விழாக்களை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். அப்ப திருவோணம்ங்கிறது விஷ்ணுக்கான நட்சத்திரம். திருவோண நட்சத்திரம் விஷ்ணுக்கான நட்சத்திரம் தான். அந்த நட்சத்திரத்துல அவதரித்தது விஷ்ணு தான். ஆனா இது அவதரிக்கல, அவர் பிறந்ததே அந்த நட்சத்திரம். அப்ப அந்த நட்சத்திரத்துல பிறந்த ஒரு இறை அவர் தான் அந்த மாபலி அரசரு. அந்த மாபலி அரசருக்கு நன்றி, இது அவர் செஞ்ச நன்மைக்கு அவரை நம்ம திரும்ப திரும்ப வரவேற்கிறது தான் ஓணம் திருநாள். இதுக்கு நடுவுல வந்தவங்க ஒரு கதை எழுதி அந்த கதையின் மூலமாக அந்த மன்னனையும் இழிவுபடுத்தி ரைவலா, அதாவது விஷ்ணு 2 கதாபாத்திரமா உடைச்சு அதை ரைவலாவும் மாத்தி விட்டு, இப்ப உங்களுக்கு 2 ஆயிடுச்சா, ஒரே கதாபாத்திரம் ஆனா டுவல் கேரக்டர் மாதிரி பிரிச்சு ஒரே ஆளு ஆனா 2 கேரக்டர் மாதிரி கற்பனையா உருவாக்கி அதன் மூலமாக அந்த மன்னனையும் இழிவுபடுத்தி விட்டு அப்படிப்பட்டு ஒரு குழப்பி ஒரு பண்ண விஷயம் தான் இப்ப இருக்கிற அந்த புராண கதை. சோ புராணங்களை நான் தான் சொல்றேன், திரும்ப சொல்றேன், புராணங்கள் என்பது கதைகள். டசன்ட் மேக் எனி சென்ஸ். அதை நீங்க மனசுல புரிந்து கொண்டால் மட்டும்தான் அந்த தமிழர்களுடைய, இந்த மக்களுடைய உண்மையான ஆன்மீகத்தை புரிந்து கொள்ள முடியும். சோ இது வந்து இதுல இன்னும் தமிழர்களுக்கும் இதற்கும் இருக்கக்கூடிய தொடர்புகள்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அந்த போட்டு அது வந்து அதுல அந்த போட் இது போடும்போது ஒரு பாட்டு போடுவாங்க, அது பேர் வஞ்சி பாட்டு. அந்த வஞ்சிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சேர நாட்டுடைய கேபிட்டல். வஞ்சி நாடு. அந்த வஞ்சிங்கிறது அந்த வஞ்சி பாட்டு தான் அவங்க பாடுறது. அதுக்கு இப்ப மீனிங் கேட்டீங்கன்னா மலையாளிஸ் வேற மீனிங் சொல்றாங்க. வஞ்சி பாட்டுனா அது வேற ஏதோ விக்டரி ஆனா வஞ்சி அப்படிங்கிறது சேர நாட்டுடைய கேபிட்டல். பாட்டுல எல்லாம் நிறைய வரும், வஞ்சி கொடி, வஞ்சி மாதிரிலாம் நிறைய வரும். அது வந்து வஞ்சிங்கிறது மலர். அந்த இதுல அந்த நம்ம ஊருக்கு பேரும் அந்த இது இருக்கு. சேர நாட்டுடைய கேபிட்டல் சிட்டி வந்து வஞ்சி. ஸோ இந்த தொடர்புகள் எல்லாம் இன்னும் மலையாளிகளுடைய இன்னும் அப்படிதான் இருக்கு. அவங்க சேர நாட்டுடைய மண்ணின் மைந்தர்களாக இருக்கிறாங்க, அவங்க சேரர்களுடைய டெசெண்டண்டா தான் இருக்கிறாங்க. பட் சேரர்கள் தங்களை தமிழர்களாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டாங்க. ஆனா கால ஓட்டத்துல அந்த மக்கள், சேர நாட்டு மக்களே மொழியுடைய திரிபுன்னு ஏற்பட்டு அதுல பிற்காலத்துல சான்ஸ்கிரிட்டைசேஷன், அப்புறம் அந்த வெளிநாட்டு தொடர்பு அதிகம். ஏன்னா வந்து உங்களுக்கு தெரியும் கேரளா வந்து வெஸ்டர்ன் கோஸ்ட்ங்கனால பிசினஸ் இதுக்கு அதிகப்படியான மனிதர்கள் வந்துட்டு போயிட்டு இருந்த ஒரு ரோமானியர்கள் வந்திருக்காங்க, சேர நாட்டுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ இவங்களோட கல்ச்சரல் இன்ஃபுளுன்ஸ் இதெல்லாத்தையும் கொஞ்சம் குழப்பி விட்டு கடைசியில வந்து அந்த தமிழ் ஐடென்டிட்டிங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு புதிய ஐடென்டிட்டியா மலையாளி ஐடென்டிட்டிங்கிறது வந்துருச்சு. ஓகே. சோ இந்த பர்டிகுலர் கதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன அந்த உண்மையான நிகழ்வு, உண்மையான ஹிஸ்டரிங்கிறது யாரையுமே புண்படுத்தாம அது ஒரு பாவப்பட்ட நல்ல கதையா தானங்க இருக்கு. அதையேங்க வந்து இப்படி ஒரு புனைஞ்சு அந்த கேரக்டருக்கு எதிராகவே இன்னொரு கேரக்டர் இப்ப ஒரு மன்னன் நல்லது செஞ்சான் அப்படின்னா அத யாருக்கு பிடிக்காது? அவங்க அந்த மன்னரை பிடிக்காதவங்களுக்கு பிடிக்காது, நல்லது பிடிக்காதவங்க. அந்த மன்னரை பிடிக்காதவங்க கதை எழுதுனா எப்படி இருக்கும்? புரியுதா? அந்த மன்னரை பிடிக்காதவங்க கதை எழுதுனா எப்படி இருக்கும்? அது அப்படிதான் இருக்குது இந்த கதை. நல்லது செய்யற மன்னன் மேல யாருக்கு தான் கோவம் இருக்கும்? மக்களுக்கு கோவம் இருக்குமா? அப்படியே மக்கள் கோவப்பட்டு இருந்தா இவன் வந்து கடவுளுக்கு எதிராக பண்றவனா இருந்தா, ஒரு கெட்டவனா இருந்தா
அவனை எதுக்கு மக்கள் வந்து திரும்ப அழைச்சி கூப்பிட்டு விழா எடுத்துட்டு இருக்க போறாங்க? அவனுக்கு எதுக்கு மலர் இது போட போறாங்க? புரியுதுங்களா? நான் என்ன சொல்றேன்னா, ஹி ஹிம்செல்ஃப் இஸ் காட். விஷ்ணு தான் அது. விஷ்ணுவோட பேர் தான் மாபலி. மாபலியை தான் நம்ம மக்கள் மறக்காம அவர் பிறந்த நாள விழாவாக தமிழ்நாடு முழுக்கவும் கொண்டாடிட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா இவங்க வந்து இருட்டடிப்பு பண்ணி இந்த மாதிரி புராண கதையை கொண்டு வந்து மாபலி அரசனை வந்து ஒரு தனிமைப்படுத்தி ஒரே நபரை தனிமைப்படுத்தி அவங்களுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை இருப்பது போல ஒரு அதான் நடந்திருக்கு. அந்த இந்த ஸ்ட்ராட்டஜி அவங்க இன்னும் நிறைய இடத்துல பண்ணிருக்காங்க. இந்திரன் விசஸ் இந்திரஜித். இந்திரஜித் வந்து இந்த மாதிரி நிறைய இருக்கு. அவங்களோட இதுல வந்து எப்படின்னா ஒரே கேரக்டர் அதை வந்து ரெண்டா உடைச்சு எனிமிட்டியா மாத்திரும் போது அது எப்படிங்க அவங்க கூட தான் சண்டை போட்டுருக்கான்ல, எப்படிங்க ஒரே ஆளா இருக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட் வரும்ல. அவ்வளவுதான் விஷயம். சோ ஆனா இந்த தீபாவளிக்கு இதே கான்செப்ட் நான் சொல்ல வரல. பட் தீபாவளிலயும் இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் தான் வந்து ஏற்பட்டிருக்கு இல்லையா? நம்மளுக்கு வேண்டியவங்களுக்கு எதிராவே ஒரு விழாவை நம்ம கொண்டாடுற மாதிரி பண்ணிருக்கு. சோ இன்னொரு ஒரு விஷயம் என்ன கேட்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா, இப்ப தமிழர்கள் வந்து பொங்கல் அப்படின்னு ஆக்சுவலா தீபாவளி இது நம்ம அதை தனியா பேசுவோம். தீபாவளி வரப்போ பேசுவோம். அந்த தீபாவளிக்காக ஓகே, அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம். நம்ம தான் பட்டாசு வெடிச்சு கொண்டாடி இருக்கோம். ஆனா ரீசன் வேற. ரீசனுக்கு இவங்க இப்போ இன்னைக்கு நரகாசுரவாதம் அப்படிங்கிற பேர்ல இவங்க ஒண்ணு இல்லாத கதையை திரும்ப வந்து அது மாதிரி இருக்கு. அது டீட்டெயிலா போகும், நம்ம தனியா பேசுவோம். சோ இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஃபெஸ்டிவல் ஓணம் இருக்கு. இதை தாண்டி வேற ஏதாவது இல்ல என்ன நிறைய பேர் என்கிட்ட வந்து கேக்குறீங்க இதெல்லாம் பேசுறதுக்கு ப்ரூஃப் என்ன? ஒரு சிம்பிள் ஆஸ் தட் நீங்க வந்து வாமன அவதாரத்துக்கு என்ன ப்ரூஃப் கொடுக்க போறீங்க புராணத்தை தவிர்த்து? நீங்க வந்து என்ன சொல்லணும், எந்த ஒரு விஷயத்தையுமே முன்னாடி ஒருத்தர் எழுதி வச்சுட்டா அது சரியாயிரும் அப்படின்னா நம்ம அறிவெல்லாம் பயன்படுத்தவே தேவையில்லை. சரியா? நம்ம வந்து புதுசா எதுவுமே கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. முன்னாடி எழுதி வச்சதுதான் எல்லாம் சரி அப்படின்னா எல்லாமே சரின்னு கடந்து போயிட வேண்டியதான். புது கண்டுபிடிப்புகளோ இது எதுவுமே நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை, மாட்டிப்போம். ஆமா, நான் என்ன சொல்றேன், இங்க பாருங்க, ஒண்ணும் இல்ல, இந்த ஸ்டோரி லைனுக்கு பாருங்க. இப்ப விஷ்ணுடைய பெயர்கள் என்னென்னு போய் பாருங்க. விஷ்ணுடைய அவதார பெயர்கள் இருக்குல்ல, விஷ்ணுடைய பெயர்கள் இருக்குல்ல, அந்த பெயர்களை லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. அதுல மாபலி வருதா இல்லையா? அதுலயே வருது. ரெண்டாவது, தமிழ்நாட்டுல ஓணத்தை வந்து விஷ்ணுடைய பிறந்த நாளுக்கு கொண்டாடுறதாகத்தான் கன்சிடர் பண்ணுது. ஆனா அதை அவங்க மறைக்க முடியாம தான் வாமனர் அவதரித்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அட் த சேம் டைம் நீங்க கொண்டாடுற அந்த விழா இவரோட இறப்புக்காக கொண்டாடுறீங்க, அந்த மன்னரை வரவேற்று கொண்டாடுறீங்க. அப்ப அந்த மன்னனுடைய பர்த்டேவா இருந்தா தானே அது நடக்கும். சோ நீங்க என்ன சொல்ல போறீங்க? ரொம்ப சைமல்டேனியஸ், அதாவது கோஇன்சிடென்டலா இந்த மன்னன் பிறந்த நாளும் இந்த வாமன அவதாரம் நடந்தாலும் ஒரே நாள்னு சொல்லி உருட்ட போறீங்க. அவ்வளவுதானே? அப்படித்தானே சொல்லியிருக்கீங்க. அப்படிதான் விளக்கமும் சில பேர் கொடுத்தாங்க. ஓகே, அவரோட பர்த்டே அன்னைக்கு தான் அவர் எல்லாருக்கும் நல்லது செய்வாரு. சோ அந்த அன்னைக்கு தான் இதெல்லாம் நடந்துச்சு. சோ அதனால அவர் பிறந்த நாளும் இறந்த நாளும் ஒன்னாயிருச்சு. சரி, அப்படியே அவர் இறந்திருந்தாருன்னா அவர் ரொம்ப கெட்டவரா இருக்காரு, கடவுளே எதிர்த்து இது பண்ணி அவர் செத்துருக்காரு அப்படிங்கிற பட்சத்துல மக்கள் அவர் மேல ஹேட்டு தானே வைப்பாங்க. சோ இது எல்லாமே நான் சொல்றேன், முன்னுக்கு பின் முரணான கதைகள். நான் என்ன சொல்லவா, மாபலிங்கிற ஒரு மாபெரும் அரசன் இங்க வாழ்ந்தது, அந்த மக்கள் வந்து அவரை பெரிதளவு போற்றி புகழ்ந்தது ஒரு சிலருக்கு பிடிக்காதவங்க அந்த மன்னனை வந்து ஒரு கொச்சைப்படுத்தி அந்த மன்னன் தவறானவன் போல ஒரு இது, ஆனா சொல்லவும் முடியல, சொன்னா மக்கள் வந்து கடுப்பாயிருவாங்க, பொய்யா சொல்றாங்க அப்படி போட்டு ஒரு ட்விஸ்ட போட்டு அவருக்கு ஈகோ வந்துருச்சு, அதனால வந்து கடவுளே வந்து அந்த ஈகோ போக்குனாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை உருவாக்கி they created a story. அந்த ஸ்டோரியை வச்சுக்கிட்டு நம்ம நம்பிக்கிட்டு இந்த பண்டிகை அப்படின்னு பார்க்க தேவையில்லை. அப்படி பாத்தீங்கன்னா அது ரொம்ப அப்சர்டா இருக்கும், அது ரொம்ப தப்பா இருக்கும். சரி, இப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹார்வெஸ்ட் இல்லையா, நம்மளோட பொங்கல் வந்து ஹார்வெஸ்ட் உண்டான ஒரு பண்டிகை தான். இந்த மாதிரி மலையாளிகளும் ஓணம் கொண்டாடி இருக்காங்க. நான் ஒரு நாள் வந்து நினைச்சிருந்தேன் மகாபலி ஸ்டோரியும் எல்லா, இப்ப நீங்க எப்படி பார்க்கணும், எல்லா பண்டிகையிலுமே சம்ஹவ் அவங்க வந்து நம்மளுடைய செலிப்ரேஷன் டைம்ல தான் கனெக்ட் பண்ணுவாங்க. அதாவது செழிப்பா இருக்க டைம்ல தான், செலிப்ரேஷன் டைம்ல தான் இந்த பண்டிகையில அவங்க வந்து அசோசியேட் பண்ணுவாங்க. ஏன்னா இப்ப நீங்க வந்து இப்ப ஒரு ட்ரை சீசன்ல வந்துட்டு நீங்க வந்து கொண்டாட முடியுமா உங்களால? 30ஆம் தேதி வந்து மாலுக்கு கூப்பிடுற மாதிரி இருக்குது. அப்ப அவங்களுக்கு எல்லாரோடைய ஃபங்க்ஷனுமே ஒரு நல்ல கொஞ்சம் நம்ம கையில சிம்பிள்ங்க, உங்க கையில காசு இருக்கும் போது தான் நீங்க செலவு பண்ணுவீங்க. அப்ப நாட்டுக்கு வருவாய் அதிகமா இருக்கிற நேரத்துல தானே ஒரு செலிப்ரேஷன் எடுக்க முடியும். அப்ப எல்லா பண்டிகையும் ஏதோ ஒரு விதத்துல அந்த அறுவடையோட தொடர்புடைய பண்டிகைகளா தான் கிட்டத்தட்ட வரும். ஏன்னா மக்கள் எல்லாம் கேதர் ஆகணும் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் மக்கள் வந்து கொஞ்சம் ஓய்வாகவும் இருக்கணும். அப்ப அவங்களுக்கு ஒர்க்கும் அதிகமா இருக்கக்கூடாது. அந்த மாதிரியான டைம்ல தான் பண்டிகைகள் வந்து சக்சஸ் ஆகும், அப்பதான் ஒர்க் அவுட் ஆகும். அப்ப அந்த மாதிரியான டைம்ல அவங்க அசோசியேட் பண்ணி தான் திருவிழாக்களை உருவாக்குவாங்களே. அந்த காலத்துல அப்படிதான் பண்ணிருக்காங்க. ஏன்னா அப்பதான் காலத்துக்கு, ஏன்னா ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு நீங்க பண்ணிட்டாங்க கூட அடுத்த வருஷம் திரும்ப கஷ்டப்பட முடியாது. கஷ்டமான காலகட்டத்துல கஷ்டப்பட்டுட்டு அடுத்தவனுக்கு சாப்பாடு இல்லாத காலகட்டத்துல அடுத்தவங்களுக்கு எல்லாத்தையும் சாப்பாடு எல்லாம் போட்டு படையெல்லாம் போட முடியாது. அப்ப
நம்ம கிட்ட செழிப்பா எப்ப இருக்கும், எப்ப நம்ம எல்லார்கிட்டயும் காசு இருக்கும், எப்ப நம்ம கிட்ட எல்லார்கிட்டயும் பணம் வருமோ அது சார்ந்துதான் அந்த பண்டிகைகளும் இருக்கும். அதனாலதான் எல்லா பண்டிகையும் ஏதோ ஒரு விதத்துல கிளைமேட்டிக் இல்ல வந்து இந்த அக்ரிகல்ச்சரல் பேஸ்டா அதுக்கு சம்பந்தப்பட்டு தான் இருக்கும். இந்தியா முழுக்க எந்த ஒரு பண்டிகையுமே அது தனிச்செல்லாம் வராது. இதுதான் நம்ம சொல்றோம். ஓகே. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப தமிழ்நாட்டுல நிறைய பேர் வந்து ஓணம் கொண்டாடுறப்போ எனக்குலாம் என்ன இவ்வளவு நாள் சொல்றீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பேசலாம், காலேஜ்ல ஏதாவது வந்துட்டப்பா ஜெசின்னு நினைச்சுப்பாங்க. ஆகுனா இந்த ஓணத்துக்கு வந்து ஒரு வெள்ளை சாரி எடுத்து வச்சுட்டு வருஷம் ஆனா எடுத்து போட்டு ஒரு மலையாளியாவே ஃபீல் பண்ணிட்டு இந்த பிள்ளைங்க வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஊர் பிள்ளைங்களை பார்த்து நம்ம சும்மா ஜாலியா சொல்றது. நம்ம பசங்களாம் அப்படியே அன்னைக்குதான் எந்த பீடி பகவான் பீடி லெவலுக்கு வேஷ்டி தான், அதே ஒரு சந்தனத்தை வச்சு கட்டணும். ஏதோ ஒரு படங்க முஸ்லிம் இல்ல அந்த மலையாளி படத்துல ஒரு டீச்சரை லவ் பண்ற மாதிரி படம் இதுங்க ஆட்டோகிராஃப் பிரேமம். அந்த பிரேமம் படம் பார்த்ததுல இருந்து இவங்க இப்படிதான் அலையிறாங்க. சந்தனத்தை வச்சுட்டு எந்த மோனே அப்படிங்கிறாங்க வந்து. அப்பெல்லாம் நாங்க கிண்டல் பண்ணுவோம், அப்படியே மாறிட்டா டே பொங்கல் கொண்டாட மாட்டீங்க ஓணம் கொண்டாடுறீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஓணமும் வந்து கொண்டாடலாம், அது நம்மளுக்கு உண்டான ஒரு பண்டிகை தான் இல்லையா, அப்படிதான் அதை பார்க்கணும்னு சொல்லுங்க. நான் எப்படி சொல்றேன்னா இந்த ரியல் ரீசனோட நான் என்ன சொல்றேன், எந்த ஒரு மலையாளியுமே இப்ப நம்ம சொன்ன இதெல்லாத்தையும் எல்லாரும் ஏத்துக்கணும்னா யோசிக்க மாட்டாங்க. பட் அப்படி நீங்க ஏத்துக்காமல் நீங்க உங்க பண்டிகையை கொண்டாடுறீங்கன்னா ஐ ஃபீல் இட் இஸ் an injustice to your belief or culture அப்படி சொல்லலாமா? அப்படிதான் நான் சொல்றேன். ஏன்னா அது வந்து நீங்க அது நம்ம சொல்றதெல்லாம் எதுவும் கேட்கணும்னு இல்ல, நீங்களும் இன்னும் கொஞ்சம் டீப்பா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த பண்டிகைகள் எப்படி உருவாயிருக்கும், இந்த பண்டிகைகள் பின்னாடி சொல்லப்படுற கதைகளுடைய நோக்கம், அது என்ன ஃபேக்டர்ல அந்த கதைகள் சொல்லப்பட்டிருக்கு, அந்த ஃபேக்டர்ல நம்ம மன்னனை வந்து அவங்க புகழ்ந்து சொல்றாங்களா இகழ்ந்து சொல்றாங்களா, இந்த வே அதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் யோசிச்சு கம்பேரிட்டிவ்லா ஸ்டடி பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு ரியாலிட்டி புரிய வரும். ஓகே. சோ கடைசியா ஒரு விஷயம் இந்த காணொலியில, இப்போ கேரளா மலையாளி பத்தி வந்து பேசுறப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு டிவைடு, அதாவது நிறைய ஒற்றுமைகள் இருக்கு. இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து தமிழர்கள் மலையாளிகளும் அவங்களோட சிந்தனை அப்படிங்கிறது ஒற்று போகும். அந்த டேஸ்ட் எல்லாமே இருக்கும். பட் டிஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டா எவ்வளவு இருக்கு சரியா. சாதாரண உணவுல இருந்தே அவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. அண்ட் சிந்தனை பிலாசபிலயும் நிறைய எக்ஸ்ட்ரீம்ஸ்லாம் அங்க இருக்கு. ஆனா அப்படி பாக்குறப்போ தமிழர்களுக்கும் மலையாளிக்கும் நடுவில் அந்த மலை இருக்கிற மாதிரியே ஒரு பெரிய கோடு விழுந்தது அப்படிங்கிறது அந்த சான்ஸ்கிரிட்டைசேஷன் ஆஃப் தேர் லாங்குவேஜ் தான் இல்லையா. சோ அது வந்து காலப்போக்கில் நடந்ததா இல்ல அது இந்த பிரிவை ஏற்படுத்தணும் அப்படிங்கறதுனாலே வந்து திணிக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கா? ஏன்னா இதுக்கு பின்னாடி தான் எல்லா நம்ம வந்து உறுதியெல்லாம் அதை சொல்ல முடியாது. ஆய்வு பார்வையில தான் அதை நம்ம படுத்தணும். பட் அது வந்து நீங்க எப்படி நீங்க புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மலையாளம், சிங்களம், தெலுங்கு, கன்னடம் இந்த எழுத்துக்களை பக்கத்துல போடுங்க, ஜம்பிள் பண்ணுங்க. இப்ப தமிழ் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எதோட சிமிலாரிட்டிஸ் அதிகமா இருக்குன்னு உங்களால சொல்ல முடியும். இந்த மொழிகள் எல்லாமே ரொம்ப சிமிலரான ஒரு அந்த வளைவு வந்து ஒரே மாதிரி இருக்கும். பேட்டர்ன்ஸ் வந்து எழுத்துக்கள் ரொம்ப சிமிலரா இருக்கும். தமிழ் வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். அப்ப அதுக்கு முன்னாடி பழைய தமிழ் இருக்கு பாத்தீங்களா, அது அந்த கிறந்த எழுத்துங்கிறதுக்குல அந்த கிறந்த எழுத்துல இருந்தே இவங்க அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம தான் வந்து அந்த எழுத்துக்களை கொஞ்சம் மாத்திட்டு வரோம். சரி. சோ இதுதான் இங்க நடந்த விஷயம். ஏன் நம்ம அந்த மாத்த வேண்டிய கட்டாயம் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சான்ஸ்கிரிட்டைசேஷன் ரொம்ப அதுல நடந்ததுனால நம்ம கொஞ்சம் ரீஎவாலுவேஷன் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ் நமக்கு தேவைப்பட்டுச்சு. சரி. ஏன்னா நமக்கு சான்ஸ்கிரிட்டோட கலப்புங்கிறது இருக்கக்கூடாதுங்கிறதுல நம்ம முன்னோர்கள் ரொம்ப தெளிவா இருந்தாங்க. மலையாளிஸா இருக்கட்டும், தெலுங்கர்களா இருக்கட்டும், கன்னடர்களா இருக்கட்டும், அதை வந்து அவங்க கன்சிடர் பண்ணல. சான்ஸ்கிரிட்டைசேஷன் வந்து அவங்க பெருசா கண்டுக்கல. அப்ப அது என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த மொழியோட இன்ஃபுளுன்ஸ் உள்ள வர 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 அவங்களோட மொழி வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுது. ஆனா இப்ப நம்ம தமிழ் மொழியோட அந்த வேர்ச்சொல்கள் நம்ம பயன்படுத்தாத பல வேர்ச்சொல்கள் வந்து இன்னும் அவங்களுடைய மொழி பயன்பாட்டுக்குள்ள அவங்க பயன்படுத்திட்டு இருப்பாங்க. பறைதல்லாம் இருக்குல்ல, பறையிறதுங்கிறதுங்க இது நம்மளுடைய மொழியோட வேர் தான் அதுலயும் இருக்கு. ஆனா நம்ம அதை பயன்படுத்துறது இல்ல, நம்ம பேசுறதுன்னு சொல்லிட்டு போயிடும். அப்ப இந்த மாதிரியான இந்த சிமிலாரிட்டிஸ் நிறைய இருக்கு. இப்ப வந்து இப்ப நீங்க வந்து நீரு அப்படிம்பாங்க. நீருன்னா என்ன? நீர்னா தண்ணி. நம்ம தமிழ்லயும் தண்ணி அது. ஆனா நம்ம என்னைக்கா வந்து தண்ணின்னு சொல்லுவோமா நீருன்னு சொல்லுவோமா? அது நம்ம சுத்த தமிழ் எழுதுறப்போ நீர்னு எழுதுவோம், இல்ல சொல்றப்ப தண்ணி கொடுங்கன்னு தான் கேட்போம். ஆனா ஆக்சுவலா தண்ணிக்கான அந்த டெர்மினாலஜி வேற. இப்ப வெந்நீர், தண்ணீர் இதெல்லாம் வந்து நீங்க குடிக்கிறதுக்கு வெந்நீர் கேக்குறீங்கன்னா வெந்நீர் கொடுங்கிறோம். அப்ப வெந்நீர் அப்படின்னா ரொம்ப வெப்பமா இருக்கிற நீர், தண்ணீர்னா தன்மையாக இருக்கக்கூடிய நீர்னு அர்த்தம். அதாவது வந்து நார்மல் டெம்பரேச்சர்ல இருக்கக்கூடிய நீரை தான் வந்து. அதே மாதிரி ஓடணுச்சுன்னா சலம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இது இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸோட மீனிங் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா அதை பயன்படுத்தும் போது அது கொஞ்சமா காணாம போகுது. நம்ம புரிஞ்சு பயன்படுத்தல. ஆனா ஆக்சுவலா நம்ம கரெக்டான வேர்டை யூஸ் பண்றோம். அவங்க என்ன பண்றாங்க, அந்த நீருக்கு அல்டர்னேட்டிவா இருக்க ஒரு வேர்டு என்னன்னு பார்த்து அவங்க நீரு அப்படின்ட்டுறாங்க. ஆனா நீரு அப்படின்னா அது ஸ்டாக்னன்ட் வாட்டர் தான் சொல்லுவாங்க. நம்ம ஸ்டாக்னன்ட் வாட்டர் யாரும் குடிக்கிறது இல்ல. ஓகே. இப்ப நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம், நீர் நிலைகள் அப்படிம்போம். ஸ்டாக்னன்ட் வாட்டர்ஸ் எல்லாத்தையுமே நீர் நிலைகள், ஏரி, குளம், குட்டை. இப்ப தமிழ் மொழியில வந்து நீங்க வந்து வேலைக்கு போயிட்டு வரோம் அப்படிம்போம். மலையாளிஸ் என்ன சொல்லுவாங்க, பனி அப்படிம்பாங்க. இப்ப பனிங்கிற வார்த்தை வந்து பனி செய்தல் தமிழ் வார்த்தை தான். அப்ப நம்ம அதிகமா பயன்பாட்டுல இல்லாத சில வார்த்தைகளை அவங்க வந்து அல்டர்னேட்டிவ் வார்த்தைகளா அவங்க பயன்படுத்திக்கிறாங்களே ஒழிய, நீங்க வந்து வேர்ச்சொல் அப்படிங்கறத நீங்க எடுத்து உள்ள போனீங்க அப்படின்னா அது தமிழ் வேர்ச்சொல்கள்ல தான் நிக்குது. பட் இது
ரொம்ப அன்பார்ச்சுனேட்டா என்னன்னா ம். மகள்கள் அம்மாவை புறக்கணிக்கிற விதமா தமிழ் மொழியை தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இதெல்லாமே புறக்கணிக்குது. இவ்வளவுதான் விஷயம். அவங்களுக்கு மேபி வந்து ஒருவேளை நம்மளுடைய தாய் அழகாக இல்லை என்று இவர்களுக்கு என்னமோ தெரியல. என்னங்க அழகுன்றது என்னங்க சொல்றீங்க? அப்படிதான் நான் எடுத்துக்க முடியும். மேபி உங்களுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கலாம். தமிழ் மொழியிலிருந்து வந்தது அப்படின்னு சொல்றதுல அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கதான் செய்யுது. நிறைய நானும் பார்த்துட்டேன், நிறைய மலையாளிஸ்ட் பார்த்துட்டு அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இப்பவும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஒரு சின்ன ஹேட்டர் வந்து அந்த இடத்துல இருக்கு. பட் நீங்க ரிசர்ச் பேஸ்டா போனீங்க, இவங்க ரிசர்ச் பேஸ்டா போகும்போது அவங்களுக்கு கிடைச்சதே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தான். தமிழ் கல்வெட்டுகள் தான் மூலத்துல கிடைக்குது. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா அதை தமிழ் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா அதை படிக்கிறதுக்கு தமிழ் தேவை. நல்லா கவனிங்க, ஒரு டெக்ஸ்ட் இருக்கு, அந்த கல்வெட்டு ரொம்ப பழைய கல்வெட்டா இருக்கு, அதை நீங்க படிக்கிறதுக்கு பயன்படுத்துற மொழி தமிழ்ல படிப்பீங்களா? ஆனா அது தமிழ் கிடையாதான், அது வந்து புரோட்டோ திராவிடியனா. இது என்னங்க பேச்சுது? புரோட்டோ திராவிடன் ஒரு இல்லாத ஒரு மொழி. அந்த புரோட்டோ திராவிடன் அப்படிங்கிற ஒரு மொழி இருந்ததா, அதை பற்றியான குறிப்புகள் இருக்கா? இல்ல அந்த மொழிக்கு வேற ஏதாவது பேர் இருக்கா? இல்ல அந்த மொழிக்கு வேற ஏதாவது பேர் இருக்கா கல்வெட்டுகள்ல? இப்ப வட இந்தியாவுக்கு போனீங்கன்னா பிரகிருதம் இருக்கும், பாலி இருக்கும், இந்த மாதிரி இந்த மொழிக்கு பேர் இருக்கு. சரி, இப்ப நீங்க சொல்ற இந்த புரோட்டோ திராவிடன்ங்கிறதுக்கு இந்த மொழிக்கு ஒரு பேரு எவன் வச்சது? இவங்களே இன்ஜினியர் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களா ஒண்ணு இல்லாத ஒரு பேரை உருவாக்குறாங்க. அந்த சரி, அந்த பர்டிகுலர் கல்வெட்டுகள் எந்த ஊர்ல கிடைக்குது? தமிழ்நாட்டுல தான். தமிழர்கள் வாழ்ந்த பகுதியில, தமிழர்கள் இருக்கக்கூடிய பகுதியில பெரும்பான்மை கிடைக்குது. இன்னும் கொஞ்சம் இருக்கிற அந்த கேரளா, கர்நாடகா இந்த பகுதியிலயும் கிடைக்குது, நார்த் இந்தியாலையும் கிடைக்குது, இண்டஸ்லயும் கிடைக்குது. இப்ப இண்டஸ்ல பிக்டோகிராஃபி இருக்கு, அதை படிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய லாங்குவேஜ் வந்து தமிழ். ரெஃபரன்ஸ்க்கு நிறைய இருக்கு. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இண்டஸ் ஸ்கிரிப்ட் நீங்க பாத்தீங்கன்னா அதுல வந்து மீன் போட்டிருப்பாங்க. இந்த மீன் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்றோம், அது ஒரு ஃபிஷ் அப்படிங்கிற அடிப்படையில் சொல்லுவோம். இப்ப எங்காவது ஒரு தெலுங்குலயோ, கன்னடத்திலயோ, மலையாளத்திலயோ, ஹிந்திலயோ, சான்ஸ்கிரிட்லயோ மீன் அப்படிங்கிறது நட்சத்திரத்தை குறிக்குதா? இல்லையே. அப்ப இண்டஸ்ல ஏன் மீன் 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 போட்டு அஸ்ட்ராலஜி பேஸ்டான கல்வெட்டுகள் இருக்கு. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, வின் மீன் அப்படிங்கிறத எழு மீன், விழு மீன் அப்படின்னு சொல்லி அந்த அஸ்ட்ராலஜி பேஸ்டா எழுதுற ஒரு கல்வெட்டுல மீனோட சிம்பலை போட்டு எழுதுறாங்க அப்படின்னா அந்த வார்த்தை தமிழ் வார்த்தை, அது மீன் படிச்சிருக்காங்க அவங்க. அப்ப அங்க பேசப்பட்ட மொழி தமிழ் மொழி. நீங்க சொல்லுங்க இதுக்கு மீன் அப்படின்னு. இப்ப நான் சரி, இப்ப மீன்ங்கிறது எப்படி வந்துச்சு தமிழ்ல அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கலாம். மின்னுதல், மின்னுதல்னா என்ன? ஷைனிங், ஸ்பார்க்கிள் ஆகும். இந்த ஸ்பார்க்கிள் அப்படிங்கிற இடத்துல இருந்தா மீன் அப்படிங்கிற பேரே வருது. ஏன் மீனுக்கு அந்த பேர் வருது? தண்ணியில மீனை நீங்க பார்க்கும்போது இட் வில் ஸ்பார்க்கிள், அது கிளிட்டர் ஆகும் அப்படி மீன். அப்ப வானத்துல ஷைன் ஆகக்கூடிய நட்சத்திரம் இந்த ஸ்பார்க்கிள் ஆகுதுல, அதே மாதிரியான ஸ்பார்க்கிள் வந்து இந்த உயிரினம் நகர்ந்து போகும்போதும் வர்றதுனால இதையும் மீன் தாங்க. மீன் இப்ப நம்ம தமிழ்ல மின்சாரம்ங்கிறோம்ல, ஸ்பார்க்லிங், மின்சாரம், மின் சாரமாக போறதுனால மின்சாரம். அதாவது வார்த்தைகளை அத்தனையும், ஒவ்வொரு வார்த்தையும் தமிழ்ல பொருள் குறித்தனவே, தொல்காப்பியம் சொல்ற சூத்திரம். சோ இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அப்ப நாங்க இங்க ஒரு மீன் அப்படின்னு சும்மா பேர் வைக்கணும், அது சாதாரணமா அந்த மீன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறது இல்ல, சும்மா ஏதோ போற போக்கில் வைக்கல ஒரு பேரை. இட் ஹாஸ் எ சென்ஸ். ஒவ்வொரு பொருளுக்கும் பேர் வைக்கும் பொழுது அந்த பேருக்கு அது தொடர்புடையதாக எப்படி இருக்குங்கிறது தான் சொல்லாய்வுங்கிறது. அப்ப இந்த மீன் மின்னுதல், அது வானத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரமும் மின்னுது, இது எல்லாதனாலே அதையும் நம்ம மீன் சொல்றோம். எழுத்துல நட்சத்திரத்தை வளைய முடியாது, பாயிண்ட் பாயிண்டா வச்சா தெரியாது. அப்ப அந்த நட்சத்திரத்தை மென்ஷன் பண்றதுக்கு ஒரு மீன்ங்கிற வார்த்தைக்கு பதிலா, அந்த வார்த்தைக்கு பதிலா பிக்டோகிராஃப்ல மீனை வரையறாங்க. அப்ப அந்த பிக்டோகிராஃபியை வந்து எப்படி நீங்க படிச்சிருப்பீங்க? தமிழ்ல தானே படிச்சிருக்க முடியும். ஐ ஹவ் given a basic example. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் முழுக்க தமிழ் வார்த்தைகள் தான், தமிழ் எழுத்துக்கள் தான், அங்க இருந்த பெயர்கள் எல்லாம் தமிழ் பெயர்கள்னு சொல்லி நம்ம கிட்ட புத்தகமே இருக்குது. இண்டஸ் ஸ்கிரிப்ட் அண்ட் தமிழ் மீனிங்ஸ் சொல்லி புக் இருக்கு, மதிவாணன் அவருடைய புக். அது முழுக்க அது அங்க இண்டஸ்ல கிடைச்ச ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் படிச்சே வச்சுட்டாங்க. ஆனா அதை ஏத்துக்கிறதுக்கு இங்க இருக்கிற இந்தியன் கவர்மெண்ட்டுக்கோ, இங்க இருக்கக்கூடிய இந்தியன் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கோ அதை ஏற்றுக்கொள்வதற்கான மனம் கிடையாது. அதை ஏத்துக்கிட்டா தமிழ் தான் மூத்த மொழின்னு சொல்லி இன்னைக்குமே பாருங்க, இந்தியாவில அதிகமாக கிடைத்த கல்வெட்டுகள் வந்து தமிழ் கல்வெட்டுகள். எவ்வளவு பர்சன்டேஜ்னா 70%. 70% கிடைத்த தமிழ் கல்வெட்டுகளை இவங்க வந்து பெரிதுபடுத்தி பேச மாட்டாங்க. சான்ஸ்கிரிட் தான் இந்தியாவோட மூத்த மொழின்னு சொல்லி இன்னைக்கு இந்தியாவுக்குள்ள எவங்கிட்ட போய் கேட்டாலும் சொல்ற மாதிரி ஒரு உளவியல உருவாக்கி இருக்காங்க. அதுதான் அவங்க தேடலா இருந்துச்சுன்னா அது கண்ணுல படும்போது அப்படின்னா நீங்க நிறைய பேர் ஏங்க இப்ப சான்ஸ்கிரிட் நம்ம ஏத்துக்கிறதுல தப்பு கிடையாதுங்க. சான்ஸ்கிரிட் இந்தியாவில பேசின மொழி தானே. சான்ஸ்கிரிட் இந்தியாவில பேசின மொழி
ஒரு சிலரால் பேசப்பட்ட மொழி அப்படின்னு நீங்க எடுத்துக்கிறீங்கன்னே வச்சுக்குவோம். அதுலயே நிறைய மாற்று கருத்துக்கள் இருக்கு. பட் அப்படியே எடுத்துக்குவோம். எந்த ஒரு மொழியியல் ஆய்வாளரும் சான்ஸ்கிரிட்ட வந்து இந்த மண்ணின் மொழின்னு சொல்ல போறது இல்ல. இட்ஸ் இந்தோ யூரோப்பியன் லாங்குவேஜ். அது வெளியில இருந்து வந்தது. தட் மீன்ஸ் இந்த லாங்குவேஜ் தான் இந்தியாவுடைய முதல் மொழி அப்படின்னு நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா நீங்க எல்லாமே இந்தியாவுக்கு வந்த வந்தேரிகள். யூர் ஆல் இம்பார்ட்டன்ட். நீங்க உள்ள வரவங்க வந்திருக்கீங்க, மைக்ரேட்டட் பீப்புள்ஸ்னு அர்த்தம். அப்ப அதுக்கு முன்னாடி இங்க கல்ச்சர் கிடையாது, இங்க லிட்ரேச்சர் கிடையாது, இங்க வந்து யாருக்கும் எந்த ஒரு அமைப்பும் கிடையாது. இது ஆன்மீகத்துக்கும் இந்த லாங்குவேஜை சான்ஸ்கிரிட்டை யூஸ் பண்றதுனால உங்களுக்குன்னு எதுவுமே கிடையாது. எல்லாமே யூரோப்பியன் பீப்புள்ஸ் உள்ள வந்ததுக்கு அப்புறம் கொண்டு வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத நீங்க அக்செப்ட் பண்றீங்கன்னு அர்த்தம். சோ இங்க இந்தியன் அரசியலை பொறுத்த வரைக்கும் இது என்ன மீனிங் அப்படின்னா, இங்க இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா மரபணு ஆய்வுலாம் பண்ணிட்டாங்க. ஆரியன் மைக்ரேஷன் ஹாஸ் பீன் ப்ரூவன். சயின்டிபிக்கலா அது ப்ரூவ் பண்ணிட்டாங்க. மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ உடைய ஆய்வுகள் மூலமாக இங்கே ஆண்கள் அதிகமாக அந்த ஸ்டெப்பி புல்வெளி பகுதிகளில் இருந்து மைக்ரேட் ஆயிருக்காங்க. அந்த மைக்ரேஷன் கிட்டத்தட்ட 3000 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்திருக்கு. ஸோ 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஸ்டெப்பி புல்வெளியில் ஆடு மாடுகள் மேய்த்துட்டு இருந்த ஒரு கூட்டம் இந்தியாவுக்குள் வந்ததுங்கிறது இட்ஸ் எ ப்ரூவன் ஃபேக்ட். இப்போ இந்த ப்ரூவன் ஃபேக்டோட நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன மீன் ஆகுதுன்னு சான்ஸ்கிரிட்ட நீங்க இந்த மண்ணுக்கான மூல மொழின்னு நீங்க கன்சிடர் பண்ற என்ன மீன் ஆகுது அப்படின்னா, அவன் வரும்பொழுது நீ ஒண்ணுமில்லாமல் இருந்தாய், அவன் வந்த பின்பு உன்னுடைய கலாச்சாரம் பண்பாடுகள் எல்லாம் வளர்ந்ததுன்னு பொருள்படும். ஆனா அந்த வெளிநாட்டு ஆய்வாளர்களுமே இந்த ஸ்கிரிப்டுக்கும் யூரோப்பியன் ஸ்கிரிப்ட்ஸுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லி தெளிவா அடிச்சிருக்காங்க. அப்ப அதுக்கு பொருள் என்ன? இவன் ஆடு மாடு மேய்த்து கொண்டு வரும் பொழுது இங்கே உழவு சமூகமாக, விவசாய சமூகமாக, ஒரு பழங்குடி சமூகம், ஒரு நாகரிகம், நகர நாகரிகம், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல மொஹஞ்சிதாரோ ஹரப்பாங்கிற ஒரு பெரிய நகரங்களை நிர்வகிக்கக்கூடிய, வாட்டர் மேனேஜ்மெண்ட் இருக்கக்கூடிய, டேம்ஸ் கட்டின, நதிகளை பயன்படுத்தி விவசாய நிலங்களுக்கு பயன்படுத்திய ஒரு அரச மரபு, ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்ற வியாபார சமூகம், இங்க ஒரு நாகரிகம் அடைந்த மக்கள் ஃபுல்லா ஒரு சிட்டி மாதிரி வாழ்ந்துருக்காங்க. அவங்களுக்குள்ள வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம் இருந்துச்சு, அந்த சிஸ்டம் இருந்துச்சு, இந்த சிஸ்டம் இருந்துச்சு, எஜுகேஷன் இருந்துச்சு, இது எல்லாமே இருந்ததுங்கிறத ஹிஸ்டரி ப்ரூவ் பண்ணுது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? இந்த பிஜேபி காரங்க அப்படிதான் சொல்லுவேன், பிஜேபி காரங்க தான் இது அதிகமா பேசுறது. அவங்க நீங்க என்ன பண்ண வரீங்கன்னா, வெளியில இருந்து வந்தவன் தான் இதெல்லாம் கத்து கொடுத்தான்னு சொல்லுவீங்க. அவன் வெளியில இருந்து வந்தவன் யாருன்னா ஸ்டெப்பி புல்வெளியில இருந்து வந்தான். அவன் யாருன்னு பார்த்தா இங்க நம்மளை அடிமைப்படுத்த வந்து வெள்ளையர்களும் அவனும் கிட்டத்தட்ட ஒரே ஆரிஜின்ல இருக்கிறவங்க. ஸோ புரியுதா நம்ம ஏன் வந்து சான்ஸ்கிரிட் எதிர்க்கிறோம், இல்ல சான்ஸ்கிரிட் வந்து நீங்க முதன்மை அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு எதிராக பேசுறோம்னு. இப்ப இங்க உள்ள வந்து சான்ஸ்கிரிட் கலந்துச்சானா கலந்துச்சு, நிச்சயம் கலந்துச்சு. தமிழ்ல கலந்துச்சா? கலந்துதான் இங்க உருவானது. அதை நீக்குவதற்கு தமிழர்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டே இருந்தனால தமிழ் வந்து தனித்து இயங்கக்கூடிய ஆற்றல் பெற்றிருக்கு. எந்த ஒரு சமஸ்கிருத வார்த்தையும் இல்லாமல் தமிழ் மொழியால் முழுமையாக இயங்க முடியும். மலையாளத்தால் முடியுமா? தெலுங்கால் முடியுமா? கன்னடத்தால் முடியுமா? இந்த கேள்விகளை நீங்க உங்களுக்குள்ளே கேட்டுக்கோங்க. சிறுமைப்படுத்துறதுக்குள்ள ஆரிஜின்ஸ் வந்து அவங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக அப்ப நீங்க என்ன பண்றீங்க? எனக்கு தமிழ் மொழி வார்த்தைகள் வேண்டாம், சரி தமிழ் வார்த்தைகள் எல்லாத்தையும் ஓரம் கட்டிடலாமே. ஆனா நீங்க அது தமிழ் வார்த்தைகள்ங்கிறதையே உங்களால ஏத்துக்க முடியல. ஏன்னா உங்க மக்கள் மத்தியில தமிழ் வந்து மூலமொழி இல்ல அப்படின்னு தொடர்ச்சியா கற்பிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. இவ்வளவுதான் விஷயம். நீங்க எந்த லிங்குவிஸ்டிக்கிட்டையும் போங்க, எந்த விஷயத்துக்கும் போங்க, நீங்க ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ ரொம்ப ஃபேக்சுவலா நீங்க பாத்தீங்க அப்படின்னா சான்ஸ்கிரிட்னால பக்கத்துல வாய் கூசாம நீங்க என்ன இப்போ கமெண்ட் பண்ணீங்க ரிக்வேதம் அப்ப வந்துருச்சு. இப்ப வந்து ரிக்வேதம் வந்து ஸ்லோகமா சொல்லப்பட்டு ரிக்வேதத்தோட இருக்கலே பழமையான ஓலைச்சுவடி நீ எடுத்து காட்டியோ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்த? 300 வருஷம். 300 வருஷத்துக்கு முன்னாடி தான் உனக்கு ரிக்வேதத்தோட ஓலைச்சுவடி கிடைக்குது. ஏன்னா ஓலைச்சுவடி 300-400 வருஷத்துக்கு மேல தாண்டி இருக்காது, அது மண் அரிச்சு போயிடும். சரி எங்க இருக்குது? கல்வெட்டுல ஏதாவது இருக்கா ரிக்வேதம்? ரிக்வேதம்ங்கிறது மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சுக்கிட்டே வந்தாங்கன்ட்டு. இப்ப நீங்க ஒரு ரைம் வந்து இப்ப ஒண்ணும் இல்ல, பாபா பிளாக் ஷீப் ஹேவ் யூ நீ உள்ளுன்னு ஒரு டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார், டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார் அப்படின்னு இருக்கு. டக்குன்னு அந்த இங்கிலீஷ் இதுவும் மாத்திட்டீங்க. இப்படி இருக்குன்னு வைங்க. இந்த டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார் இது வந்து ரைம் எழுதி வைக்கப்படல, அப்படி இருக்கு. இந்த இப்ப எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனதுன்னு கேட்டா இது துவாபர யுகத்துல அப்படின்னு சொல்ல. அது எங்க அப்படின்னா ஒரு 5000-10,000 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னு ஒருத்தன் சொல்றான் அப்படின்னா அது ஃபேக்டா? 20,000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டு அது ஃபேக்டா அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னா அது ஃபேக்டா? இல்ல, அது ஃபேக்ட் கிடையாது, அது ஒரு ஸ்டோரி, அவ்வளவுதான். அது ஃபேக்ட் கிடையாது. ஃபேக்ட்னு எப்ப நீங்க ப்ரூவ் பண்ணணும்னா இதே ரிக்வேதம் ஒரு கல்வெட்டுல கிடைக்குது. அந்த கல்வெட்டு வந்து கார்பன் டேட்டிங்ல அது ஒரு 2nd century BC 1st century BCல நமக்கு கிடைக்குது அப்படின்னா பார்க்கலாம். இப்ப சான்ஸ்கிரிட் வார்த்தைகள் வந்து அதெல்லாம் 10,000 வருஷமா இருக்குங்க அப்படின்னா 10,000 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது கல்வெட்டு கிடைக்கணும்.
சரி 10,000 5,000 வருஷம் 2,000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கல்வெட்டு கிடைக்கணும். கிடைக்கிற கல்வெட்டு தமிழ் எழுத்துக்களை போட்டு எழுதிட்டு அது சான்ஸ்கிரிட்னு சொன்னீங்கன்னா ஏன் தமிழ் எழுதிருக்கேன்னு கேட்கணும். அப்ப சான்ஸ்கிரிட்டுக்கு எழுத்து வடிவம் இல்லையான்னு கேட்கணும். ஏன் வட இந்தியால பிரகிருதத்துல எழுதியிருக்க சான்ஸ்கிரிட்டுக்கு எழுத்து வடிவம் கிடையாதான்னு கேட்கணும். ஏன் பாலி மொழியில எழுதியிருக்க சான்ஸ்கிரிட்டுக்கு எழுத்து வடிவம் கிடையாதான்னு கேட்கணும். கேட்கலையே நீங்க கேட்க மாட்டீங்க. கேட்கலையே அப்படிங்கிறாங்க. அப்ப நான் என்ன சொல்ல வரேன், நீங்க பொய்யாக இதுல என்ன ஒரு கொடுமைனா, மோடி இந்தியாவுடைய ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் தமிழ் அப்படின்னு சொல்லி பேசிட்டு ரொம்ப கசப்பா இருக்குல்ல. ஆனா அந்த கசப்பானதான் உண்மை. அவர் பேசிட்டாரு. இப்ப என்ன மோடியை திட்டுவீங்க, மோடிக்கு தெரியாது, மோடிக்கு புரிதல் இருக்காது. நீ எல்லாம் திட்டுறது டைப் பண்ணிட்டு இருந்திருப்பில கமெண்ட், மோடி சொல்லியிருக்காரு. இப்ப நீ என்ன திட்டுற அத்தனை பேரும் இப்ப என்ன பண்ற, மோடியை கண்டவுன் பண்ணி நீ வந்து இப்ப கமெண்ட் போடுற. பிரதமர் எல்லாம் திட்டினீங்க அவ்வளவுதான் சொல்லியிருக்காரு. அப்ப நீ ஏன் ஏத்துட்டு போ. இந்தியாவிலே ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் தமிழ் மொழின்னு அவர் சொல்லிட்டாருல, உனக்கு என்ன பிரச்சனை? இப்ப எதுக்கு சும்மா தூக்கி வர சான்ஸ்கிரிட்னு சொல்லு. பாரத பிரதமரையே ஏத்து பேசுவீங்களா? அப்ப புரியுதா இங்க என்ன லாபி நடக்குதுன்னு? அவர் இப்படி சொல்லுவாராம். ஆனா அவர் சொல்றது பொய்ன்னு இவங்க சொல்லுவாங்களாம். அவரும் வந்து சிம்பிளா சொல்ற ஒரு விஷயம், சான்ஸ்கிரிட் என்பது ஆன்மீகத்தோட தொடர்பு படுத்தி விட்டார்கள். அதுக்காக தமிழ் ஆன்மீகத்தோட தொடர்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. தமிழை தொடர்பு படுத்தக்கூடாதுங்கிறதுக்காகவே வேலையும் செய்தார்கள் அவர்களே. சான்ஸ்கிரிட்டை யாரு மதத்தோட தொடர்பு படுத்தினாங்களோ அவங்க தான் இங்க இருந்த தமிழ் மொழியையும் மதத்திலிருந்து அப்புறப்படுத்துறதுக்கான வேலையை பண்ணாங்க. இல்லைன்னு சொன்னீங்கன்னா சிதம்பரம் கோயில்ல நீ தமிழ்ல பாட விடு. பாடிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்த பாட விடாமல் தடுத்துக்கிட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்கல்ல, அதை செய்யாத. நான் வேண்டிக்கிறேன், உனக்கு என்ன வலிக்குது? எதுக்கு தடுத்துக்கிட்டு இருக்க? எதுக்கு கதற? அப்ப புரியுதுங்களா இங்க நடந்த இன்ஜஸ்டிஸ் என்னங்கிறது புரியுதா? இங்க ஒரு நேட்டிவான பாப்புலேஷனுக்கு நேட்டிவான ஒரு மொழியை அழிச்சு அதை அழிக்கிறதுக்கு வேலையை செஞ்சு அது அவங்களால அழிக்க முடியல. அது இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா வேரூன்றி போகுது. அதுக்கான வேலையை பண்ணிட்டு அந்த வேலைகள்ல எத்தனை பொய்கள், எத்தனை கட்டுக்கதைகள், எத்தனை குழப்பங்கள், எத்தனை எனிமிட்டி. இப்ப மலையாளிகளுக்கும் தமிழர்களுக்கும் எனிமிட்டி எல்லாம் கிரியேட் பண்ணது யாருன்னு நினைக்கிறீங்க? அதனாலதான் நான் இந்த கேள்வி, இந்த தப்பான ஸ்டோரிஸ், பொய்யான கதைகள். இப்ப இது என்ன ஆகும், நீ சொல்றது உண்மையா மலையாளிகள் சொல்றது உண்மையாங்கிற சண்டை வந்துடும். அடிச்சு காட்டுறா அப்படிங்கிறாங்க. இதுதான் நடக்குது. இந்த பைபிள்ல குரான்ல எல்லாம் ஒரு விஷயம் வரும் பாத்தீங்களா? அதுக்கு முன்பாக மனிதர்கள் எல்லாம் ஒரு மொழி பேசி கொண்டிருந்தார்கள். மனிதர்களுடைய வளர்ச்சி பிடிக்காமல் நிம்ரோதோட அந்த பாபிலோன் இந்த டவர் சொல்றாங்க, அந்த டவர் பெருசா கட்டும்போது அது வந்து வான அளவுக்கு உயர்ந்துருச்சு. அதனால காட்ஸ் இவங்க எல்லாம் வந்து வானத்தில் இருக்கக்கூடியவங்க பொறாமப்பட்டு மனிதர்கள் இந்த அளவுக்கு ஒரே மொழி பேசி ஒரே ஆற்றலோடு இருந்தால் அவர்களுடைய வளர்ச்சியை தடுக்க முடியாது, ஆகவே அவர்களிடம் பல மொழிகளை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்ததால அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறு இருக்கும். புரிஞ்சுக்கோங்க. இவ்வளவுதான் விஷயம். ஓகே, ரைட். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஐயனார் இந்த விஷயம் எல்லாம் சொன்னது நிறைய பேர் ஏத்துக்க முடியல. நான் ஏன் இந்த விஷயத்த சொல்றேன்னா, திருவோணம் அப்படிங்கிறது எப்படி வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி மாற்றி அமைக்கப்பட்டிருக்குன்னு நம்ம ஒரு நாள் ஒரு தனி சப்ஜெக்டா எடுத்து கேரளத்துக்கும் இல்ல மலையாளிகளுக்கும் நமக்கும் இருக்க ஒற்றுமைகள் வேற்றுமைகள்லாம் பழக்கத்துல நம்பிக்கையில இருக்க வேற்றுமைகள் எடுத்து பேசுவோம். காட்ஸ் ஓன் கண்ட்ரியை வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக. மிக்க நன்றி பாரி, உங்களுக்கு திருப்பியும் ஓணம் வாழ்த்துக்கள். நன்றி.